வருண்குமார் ஐபிஎஸ் வந்து அந்த சாட்டை துரைமுருகன் பேசிய ஃபாக்ஸ்கான் தொடர்பாக சாட்டை துரைமுருகன் பேசியது வந்து சைபர் கிரைமாக அவர் பார்க்கிறார் என்றால், துரைமுருகனுடைய கைபேசியிலிருந்து அவருடைய பர்சனலான அவருடைய தனித்து அவரே சேமித்து வைத்திருக்கக்கூடிய குரல் பதிவு வெளியே போனதும் சைபர் கிரைம் தானே. அது சாட்டை துரைமுருகனுக்கு எதிரான சைபர் குற்றம் தானே. அதையும் அந்த கருத்தரங்களை வந்து பேசியிருந்தாருன்னா சரி, அது ஒன்று. அடுத்தது திருச்சியில் போய் பண்ணுறாங்க. திருச்சியில் வந்து இவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு இடத்துல போய் அவர் கைது பண்ணி கொண்டு வராங்க. மீண்டும் அதே போல் அவருடைய செல்ஃபோன்கள் பறிமுதல் செய்யப்படுது. அதற்கு பிறகு வந்து குரல் பதிவு வெளியில் வருது. காவல்துறை திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவலர்கள், காவல்துறையினர் தான் செல்ஃபோனை பறிமுதல் பண்ணுறாங்கிறது இவங்களே சொல்லிட்டாங்க. இது தொடர்பாக டிஜிபி கிட்டையும் புகார் கொடுத்துருக்காங்க, நீதிமன்றத்திலையும் புகார் இருக்குது. ஸோ அப்போ அவருடைய குரல் பதிவு வெளியில் போகுதே, அது சைபர் குற்றம் இல்லையா? லீக் பண்ணது வருண்குமார் தான் லீக் பண்ணியிருக்காரு. தெரியல, ஆனால் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த போதில் வெளியில் போயிருக்கு. திருச்சி சூர்யாவுக்கு எப்படி போகும்? சாட்டை துரைமுருகன் அனுப்புவாரா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இல்லை சீமான் அனுப்புவாரா? அப்போ எப்படி போச்சு? இதை வந்து ஆராய வேண்டியது யார்? இதுவும் சைபர் குற்றம்னு அவர் பேசியிருக்கணும். ஒருவேளை வருண்குமாரோடைய காவல்துறை அதிகாரிகளோ அலுவலர்களோ இதை செய்யலைன்னே வச்சுக்கோங்க வாதத்துக்கு, இது எப்படி வெளியில் போச்சு? இதுவும் சைபர் குற்றம் தானே.